The best of fashion, now closer to you. Easy Buy, now at Kergambakkam. Black Sheeps இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. வழக்கமா ஒரு சொற்பொழிவு, திருக்குறள், கவிதையில் என்னை பாராட்டி ஏதாவது சொல்லுவியே? இது டெஃபினட்டா வச்சிருக்கேன். இப்ப பாரு, உழைப்ப போட்டா தொழிலாளி, பணத்தை போட்டா முதலாளி, சோம்பேறியா இருந்தா ஏமாளி, என் பக்கத்துல நிக்கிற நீ ஒரு கோமாளி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எப்படி 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 கை கொடுங்க சீனியர் ஆங்கர். புதுசா இருந்துச்சு. Thank you so much. Anyways, so வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பா ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. So அந்த 12 வானரங்கள் பின்னாடி லபலபலபலன்னு கத்திட்டு இருக்கறதோட கேட்கலாம். ஒரு சில பேர் வந்திருக்காங்க. யாரு? நான் பார்த்தேன். யாரா? சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸா உள்ளர இறக்கும் போது இப்ப. சர்ப்ரைஸா? எஸ். அதுக்கு முன்னாடி நம்ம டீம் மேட்ச்லாம் உள்ள கூட்டம்னா அப்படியே ஜாலியா ஷோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்ப ஸ்ட்ரைட்டா நிகழ்ச்சிக்கு போயிடலாமே. பஞ்ச் டயலாக் மாதிரி அது சொல்லலாம் அப்படினா. மத்த டீம் எல்லாம் வெட்டி வேலன் வந்தா கெட்டி நாங்க தான் மாமா குட்டி. சரிடா சட்டி. நிறைய டைமண்ட் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தேன். இன்னொரு பஞ்ச் வேற இருக்கு. இல்ல வேணாமா? சரி, மாமா குட்டி அந்த பஞ்சே வெட்டி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் யார சொல்லலாம்? நான் சொல்றோம். தம்பி அதிர்ச்சி கேட்டுக்க. தோத்துக்கிட்டே இருந்தா அது அதிர்ச்சி, ஜெயிக்கணும்னா எங்க கிட்ட எடுத்துக்கோ பயிற்சி. நல்ல முயற்சி. விசித்திர விஞ்ஞானி, இசையில கெத்து இசைஞானி, ட்ரை பண்றனாலே கெத்து இந்த விசித்திர விஞ்ஞானி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. சரி, நீங்க சொல்லுங்க. 3 சக்கரனா அது ஆட்டோ. 3 சக்கரனா அது ஆட்டோ. எல்லாம் ரெடியா இருங்க. ஃப்ளோல வருமா? நீ எடுத்துறா. 3 சக்கரனா ஆட்டோ. 3 சக்கரனா ஆட்டோ. அடச்சி சொல்லி தொலை. சொல்லுடா. சிஎஸ்கேக்காக நெஞ்சில ஒட்டிருக்காங்க. என்ன எழுவுஜி இது? ஒண்ணு போலாங்க. 3 சக்கர. இரு. லாஸ்ட். இல்ல தெரிஞ்சிச்சு. 3 சக்கரனா ஆட்டோ. சிஎஸ்கேக்காக நெஞ்சில ஒட்டு டாட்டோ. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு மக்கள் ஓட்டிருக்காங்க. 3 புறாமல் கோவக்காரனா இருக்காங்க. ஓகே, சோ அடுத்ததா வந்து நம்ம ஷோல என்ன பார்க்க போறோம் அப்படினா காட் சொல்லணுமா? இல்லப்பா, மசாஜ் பண்றதுப்பா. நாங்களும் ஏமாத்த போறோம். ஒண்ணு சொல்லல, பொதுவா ஆம்பளைங்க சொன்னாங்க. வேற டேய், ஒண்ணு தோணுது. எந்த ப்ரொஃபஷன் சொல்றான்? லவ் பண்றதாலயா? லவ் பண்ணுமா? அங்க பாரு, லவ் பண்ணுமா? லவ் பண்றது எப்படிடா ஒரு ப்ரொஃபஷனா இருக்கும்? அதனால பாதி ஆண்கள் ஏமாந்து போறாங்க. இந்த ப்ரொஃபஷனால ஏமாந்து போறாங்களா? வாழ்க்கையிலேயே ஏமாந்து போறாங்க. ஆமா. ஆனா லவ் பண்றது என்ன? சரி ப்ரோ, உங்களுக்கு தெரியுமே. தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. நான் இன்னொரு க்ளூ கொடுக்கறேன், அதை வச்சு சொல்லுங்க. அதாவது பயங்கரமா வெயில் அடிச்சாலும் பல கோட் போடுற ஆளு. பெயிண்ட் ஆல்மோஸ்ட். மேக்கப். சூப்பர். ஆமாங்க, மேக்கப்ப பார்த்து தாங்க நாங்க ஏமாந்து போறோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒண்ணுனா உடனே கண்டுபிடிச்சா பாருங்க. அதுதான் எவ்வளவு நாள் ஏமாந்த பருவினை பார்த்து. இப்ப வரை ஏமாந்தா இருக்கேன். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது bridal makeover profession. Actually, I will do makeup very well today. இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். அதிர்ச்சி, நீ ஒரு கேள்வி கேட்ட இல்லையா? நயன்தாரா மாதிரி மாத்தணுமா, சமந்தா மாதிரி மாத்தணுமா? அதுதான் வந்து இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்கா இருக்க போகுது. பார்த்துட்டு சொல்லுங்க என்னவா மாத்தலாம், நீங்களே சொல்லுங்க. இருங்க. வேணா மேக்கப் அடிச்சிட்டு ஆம்பளையா மாத்தலாம். ஷாமினிய வந்து ஏதாவது ஒரு ஹீரோயினா மாத்தலாம் அப்படின்னா எந்த ஹீரோயினா மாத்தலாம்? பரினாக்கா, நாங்க சாமினியே மாத்தலாம்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சாமினியை யாரா மாத்தலாம்? ஓகே, சொன்ன மாதிரி நம்ம இந்த ஸ்பின் வீல சுத்த போறோம். மேனேஜர் யாருன்னு விதி வந்து செலக்ட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி எடுங்க, ப்ராப்ஸ்லாம் எடுங்க. ப்ராப்ஸ் எடுங்க எல்லாரும். உள்ள வந்தா பவர்டி. என்னடா எப்படி? டேய் இங்க வேறு. என்னடா குரங்கு மாதிரி பண்ற? ஐயோ பிரஷ் எனக்கு வேணும். அண்ணா இங்க டேய் மஸ்காரா. டேய் லிப்ஸ்டிக் செம்ம கலரா, எனக்கு வேணும் அது. ஓகே, உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்க பொருட்கள் இந்த ஸ்பின் வீல்ல இருக்கு. முக்கியமா வழக்கம் போல இந்த பெண்கள் கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் அப். மஸ்காரா இருக்கு. மஸ்காரா, மஸ்காரா,
போட்டு மயக்குறியே. கரை இருக்கும் 4 பேருக்குமே மஸ்காரா வந்துரு கரெக்டா 4 பேரும் இந்த வீக் தப்பிச்சிட்டீங்க பின்வீல் என்ன வருதுன்றத ஒரு தடவை பாத்துரும் ஓகே பிரிட்ஜ் பிரிட்ஜ் வேண்டாம் ஓகே சோ கேர்ள்ஸ் நான் கும்பிட்ட சாமி யாரு கை விடல இப்ப என்ன இப்ப கேர்ள்ஸ்லாம் உள்ள போறாங்க இதனால என்ன உனக்கு நடக்குது இப்ப பாரு 4 கேர்ள்ஸ் உள்ள போறாங்களா கையில இருக்கிற 8 பேர் அங்கேயே பாத்துட்டு 8 பேர் இல்ல 9 பேர் ஒன்னையும் சேர்த்து தான் இல்ல 9 பேர் இல்ல 10 பேர் ஒன்னையும் சேர்த்து ஓகே சோ அழகா மஸ்காரா எடுத்து 4 பேரும் மேனேஜர்ஸ் வேற ஆயிருக்கீங்க 4 பேரும் கொஞ்சம் வாங்க மேனேஜர்ஸ்க்குலாம் டை போட்டுலாமா டெஃபினட்டா 4 மேனேஜர்ஸ்க்கும் நான் தான் டை போடுவேன் இதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஓகே எனக்கு மேனேஜர் டெஸ்டிங் வேண்டாம் எனக்கு இத விட ஒரு பெருத்த அவமானம் சத்தியமா எங்களுக்கு இல்ல பெருத்த அவமானம் பேர் அவமானம் இருங்க ஒண்ணும் கிடையாது நான் ட்ரே தூக்கிட்டு நானே போட முடியாதுன்னு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க நான் அங்கங்க போய் போட்டு விடுவேன் இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது நீ போடக்கூடாதுன்னு அவங்க இடத்துக்கு வந்தாங்களே சரிப்பா நான் போடலப்பா பரிதாபப்பா போடும் புடிப்பா நீ உனக்கு அவமானம் நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவமானம் ஒரு தடவை தான் நடந்துச்சு நீ அதை சொல்லி 300 தடவை ஆக்குற டைய கூப்பிட்டு போட்டு விடு ஓகேடா ஓகே பர்வீன் வா ஓகே ஹரினா அதாவது வினோத் பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் சரி அதனால இன்னைக்கு மேனேஜர்ஸா இருக்க 4 பெண்களும் சேர்ந்து 4 டைமண்ட் டை கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் 4 பேரும் ஜெயிக்க வந்து வாழ்த்துக்கள்